எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, நான் இப்போ போனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் மகன் உங்களை செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அதுக்கு என்ன சார் பதில் சொல்லியிருப்பீங்க? சிஎம் சார், இன்றைக்கி நீங்கள் சட்டசபையில் பண்ணது அநாகரிகத்தின் உச்சம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது, சட்டசபைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. இது எல்லாத்தையும் மறந்து நீங்கள் தனி மனித தாக்குதல் நடத்திருக்கீங்க. அதாவது பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க. இது அநாகரிகத்தின் உச்சம். நீங்கள் பேசின அதே பாணியில் எதிர்கட்சி தலைவர் பதிலடி கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் நினச்சிருந்தா கேட்டு இருப்பார், ஆமாம் சார், எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, நான் இப்போ போனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, என் பிள்ளைங்க என் மனைவி எல்லாரும் என்னை வரவேற்கிறதுக்கு காத்திருக்காங்க வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் காத்திருப்பாங்களா வரவேற்கிறதுக்கு? உங்கள் மனைவியும் பிள்ளைங்களும் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தா உங்கள் மகன் உங்களை செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் அதுக்கு என்ன சார் பதில் சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்கள். உங்கள் மனைவி உங்கள் மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய பர்சனல், நாங்கள் பேசக்கூடாது. ஆனாலும் இது வரைக்கும் நான் எந்த சமூக வலைத்தளத்துலையும் நான் அதை பற்றி நான் பேசினதில்லை. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்கள் மனைவி ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு நடிகையோட இல்லீகல் கான்டாக்டில் இருக்கிறதாவும், அதை அவங்க கண்டுபிடிச்சி கேட்ட பிறகும் அதை நீங்கள் தொடரத்தாவும், அதனால் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. யார் அந்த நடிகை அப்படின்னு நாங்கள் கேட்டால் நீங்கள் என்ன சார் பதில் சொல்லுவீங்க? ஆனால் நாங்களும் சரி, எங்களுடைய தலைவரான எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சரி, அந்த மாதிரி அநாகரிகமாலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா கெட்டாலும் மேன்மக்களே தான். எங்களுக்கு எங்களுடைய தலைவர் சொல்லி கொடுத்தது நாகரிக அரசியல் சார். என்ன பண்ணுறது, அதெல்லாம் வளர்ப்பு, அப்படி வளர்ப்புலேருந்து வரணும். எங்களுடைய வளர்ப்பு நாகரிக அரசியல் பண்ணுறது, எங்களுடைய வளர்ப்பு தனி மனித தாக்குதல் நடத்துறது கிடையாது. ஆனால் நீங்கள்